இன்னைக்கு டே 19 வந்து நம்ம எங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய் 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 தேங்க்யூ பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க வியூவை வேற லெவலில் இருக்குது. இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப குளிக்கணுன்ற ஆசை ரொம்ப வந்துருச்சு. பாய் 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 பாய். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. நம்ம இந்த பார்க்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்க்குள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்டிங் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பேட் சானிட்டரி இந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஒரே ஒரு குக் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. சன்செட்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். நீங்களே என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்கள் செம்ம ஸ்பீடாக போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். ஃபென்டாஸ்டிக் ப்ரோ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு செம்மையா வாலர் சேனல். நம்ம ஆல் ஓவர் தமிழ் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 நாள் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 டிஸ்ட்ரிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 நாள் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்போம். அதனால தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டே 18 அப்படின்ற மாதிரி வந்து கவுண்ட் வரும். ஸோ 20 நாள் ஆனாலும் வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுத்த நாள்லாம் வந்து விட்டுட்டு மீதி டே தான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி வந்து டே 19. இன்றைக்கி டே 19 வந்து நம்ம எங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப ஃபேமஸானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆறு தான். ஸோ அந்த பவானி ஆறு தான் வந்து ஈரோடு ஆறு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பவானி ரிவர் இருக்க இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோட்டில் இருக்க ஒரு பிளேஸாக வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஈரோட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். பட் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோட் கிடையாது. ஏன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைகர் இருக்கிறதுனால அலோட் கிடையாது. ரொம்ப வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா காரில் வந்து அந்த வழியாக போயிட்டு வராங்க. பட் பைக்கில் வந்து எந்த விதத்துலையும் வந்து பர்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி. ஏன்னா பைக்கில் போனால் வந்து டைகர் அட்டாக் பண்ணுறதுலாம் நிறைய வந்து சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலை. அதை தவிர பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஈரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்ன தம்பி? கேடிஎம் பைக் தம்பி. நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் பண்ணுறேன் தம்பி. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊருமே போய் சுற்றி பார்க்குறோம். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லேயும். ஆமாம், செம்மையாக வாழ்கிறோம் பாருங்க. ஆமாம் தம்பி, ஒரு 20 நாள் ஆச்சுப்பா. இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சுற்றிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் 38 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் எல்லாமே சுற்றிட்டு இருக்கேன். ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஈரோடு வந்திருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்களாம் இந்த ஏரியா தானா? கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? கோயிலுக்கு அங்கே போய் பார்க்கலாங்களா உள்ள? சரி, ஓகே ஓகே. பாய் பாய் பாய். பார்த்து போங்கலாம். பாய் 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 தேங்க்யூ. பாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேயே ஃபேமஸான பவானிக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பவானி கூட்டுத்துறை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முங்கி எரிச்சா நம்ம பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷலு. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக குளிச்சுட்டு வராங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வச்சுருக்காங்க. ஸோ பிடிச்சி வந்து குளிக்கிற மாதிரி. ஒரு லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து முன்னாடி போகல, சும்மா போயிட்டு கொஞ்சம் முன்னாடி இறங்கி முங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜ் மேலே வந்து கூட பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா பவானி அம்மன் கோவில். அம்மன் கோவில் சொல்கிறாங்க, பட் வந்து சிவசிவான்னு போட்டிருக்கு. பக்கத்தில் இதை கேட்டதுக்கும் அந்த சிவன் கோவில் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ கோவில் வந்து உள்ளே போக முடியாது, நடை வந்து சாத்தியிருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோவிலும் வந்து பாருங்கள். கோவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடை சாத்திடுறாங்க. சாத்திட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா காளிங்க நாயர் அணைக்கட்டு. ஸோ இந்த அணைக்கட்டு தான் போய் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா பவானின்ற ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஹாய். குளிக்க போகிறீங்களா? பார்த்து பத்திரமா குளிங்க. தண்ணி ஆள் அதிகமாக இருக்குமா? ஹெல்மெட் கட்டினா நீங்கள் தெரிய மாட்டீங்க, பரவாயில்லையா?
நான் உங்களை இது யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சேனல் பேர்னா செம்மையாக வாழ்கிறோம் தம்பி. செம்மையா வாழ்றேன். நல்லா இருக்கு. தம்பியெல்லாம் வராது, செம்மையா வாழ்றேன். நான் சரி நான் போய் போட்டு பார்க்கறேன். நான் உங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வருமா? சென்னை இல்லை தம்பி, நான் வரும் தம்பி. நாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னா. நாங்க வீடியோனா எங்கள் வீடு சென்னை தம்பி. நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நான் இதை பார்க்கறது தான்ப்பா வந்தேன். வீடெல்லாம் கிடையாதுப்பா. நான் சும்மா நின்று இங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டேன். சும்மா நினைக்கிறது பார்க்கலாம். வரும் தம்பி. பாய் 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 பாய். பார்த்து பத்திரமா கொல்லிங்க. பத்திரமா குளிச்சு வீட்டுக்கு போகணும். சரி, ரொம்ப ஆழத்துக்குலாம் போவோம். பத்திரமா கொல்லிங்க, பத்திரமா கொல்லிங்க. பாய் பாய் பாய். அங்கே தான் வரேன், போய் கொல்லிங்க, நான் வரேன். ஓகே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. பாய் பாய், பத்திரமா கொல்லிங்க. பாய் 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 தம்பி. பாய் தம்பி, பாய் தம்பி. நான் குளிக்கலப்பா. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அணைக்கட்டு இது உள்ளே விட மாட்டாங்களாம். அது சுற்றிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. வழி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பசங்கள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. பாய் 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 பாய். இன்றைக்கி சாட்டர்டேனா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரௌட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சார்? நான் பவானின்ற பேசில் இருக்க காளிங்க நாயர் அணைக்கட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த அணைக்கட்டை நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூவை. வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப குளிக்கணுன்ற ஆசை ரொம்ப வந்துருச்சு. பட் நம்ம லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டு நம்ம சோலோ ட்ரிப்பில் வந்து நம்மளால் தனியாக வந்து குளிக்க முடியல. பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, கேமரா எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு எப்படி குளிக்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் நீ குளிக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஸோ முன்னாடி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது ஆயிடுச்சுங்க அணைக்கட்டு. சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃப்ளோ வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகணும். அதிலே இல்லாத ஒரு வாட்டர் ஃப்ளோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து உட்காந்து குளிச்சாலே சும்மா ஜம்முன்னு இருக்கும் போல். இன்றைக்கி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி க்ரௌட் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்பவே சேஃபஸ்ட் பிளேஸு. ஃபேமிலி தான் அங்கே இருக்காங்க, பசங்க கூட அவ்வளோவா இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம். வந்து எனக்கு பார்த்தோன்னே குளிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துன்னே இருக்குது. பவானி அம்மன் கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து குளிங்க. ஈரோட்டில் வந்து ஒரு மஸ்ட்டு விசிட்டர் ஸ்பாட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் தான் நிறைய வந்து போகணும். ஸோ எதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து அவ்வளோ வரல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸஸ் போகலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எங்கே ப்ரோ? லடாக்கா இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. வாடா சண்முகம் என் செல்லுங்க ஃபோட்டோ எடு ப்ரோ. ஓட்டி பார்க்கலாமா? பண்ணலாம் ப்ரோ. அதான் பஸ் என்ன பண்ணுற? முடிச்சு பார்க்கலாம் ப்ரோ. முடிக்கலாம் பாருங்க ப்ரோ. ஃபோன் எடுத்துக்க பண்ணுங்க ப்ரோ. இது கீர்லக்கே இருக்க போகுதுடா. கீர் நியூட்டன் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ அடுத்து இப்போ செம்மையாக வாழ்கிறோம் ப்ரோ. நிறைய இருக்கும் செம்மையாக வாழ்கிறோம் இங்கே இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ, பாய். ஓகே, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. தேங்க்யூ. இல்லை ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. இல்லை, சாப்பிட்டு தான் ப்ரோ வந்தேன் நான். வந்தேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கேட்ட ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய். எடுத்துக்கோங்க ப்ரோ. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டேக் பண்ணுங்க ப்ரோ இன்ஸ்டாகிராமில். பார்ப்போம் ப்ரோ. பார்த்து போங்க. இந்த ஊர் தானே நீங்கள்? ஓகே ப்ரோ, பார்த்து போங்க. நான் சென்னை ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஒரு 15 டிஸ்ட்ரிக் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 16வது டிஸ்ட்ரிக் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இது வரைக்குமே நான் போன டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து பேசுனது கிடையாது. அங்கங்கே 2-3 பேர் வந்து பேசுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் பேசுவாங்க. பட் இது அப்படி தான் ஆயிருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 20-30 பேர்கிட்ட ஃபுல்லாக பேசிட்டேன். ஸோ எல்லாம் வந்து பார்த்து போங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோடு பசங்க ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு காமிச்சிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்க பவானியில் இருக்க பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பவானி அம்மன் கோவிலுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் போக முடியல. கோவில் கொஞ்சம் சாத்திட்டாங்க.
போய் முடிஞ்சுதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கோவில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு மெயின் ஏரியா போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு மெயின் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பவானி வந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து தான் நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து மெயின் ஏரியாவுக்கு போகிறோம். பொதுவாக டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிளேஸ் வந்து எல்லாருமே போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து புதுசாக இருக்க மாதிரி தெரியாது. பட் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஊர் கூட போயிட்டுருக்கோம். கிருஷ்ணகிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, ஆனால் நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து அரியலூர், பெரம்பலூர் இதுக்கும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊர் தான், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எதுவுமே கிடையாது தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி நம்ம போய் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸஸே கிடையாது, அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸும் மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஆனால் வந்து அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருப்பேன். கள்ளக்குறிச்சியை பற்றி வேறு யாராவது யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கள்ளக்குறிச்சியில் இந்த பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். பட் அந்த பிளேஸஸ்க்கு போய் யாராவது போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட டார்கெட் என்ன, நான் எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே இல்லைன்னு யார் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் இருக்கிறத பிளேஸை வீடியோ எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டே ஆகணும். அந்த இடத்துல ஆளே இல்லைனா கூட பரவாயில்ல. நிறைய பிளேஸஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ ஆளே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். சில பிளேஸ்லாம் எனக்கே தோணும், என்ன நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம், இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் எனக்கே. ஸோ அந்த மாதிரி பிளேஸஸும் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க வஉசி பார்க் தான் வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஈரோடு சிட்டிலே இருக்குது. இந்த பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மியூசியமும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸ் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் நான் காட்டுறேன் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே பார்க்கலாம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மியூசியம் இருக்கான். ஸோ இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க, வே டு கவர்மெண்ட் மியூசியம் சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம போய் பார்க் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து காந்தி ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலும் இருக்குது. இந்த பக்கம் பார்க் பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கமும் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பார்க் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே, நம்ம செம்மொழி பொங்கல் இருக்குது ரெட் கலரில். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்பிள்ஸில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். இப்போ லைட்டிங்கே இல்லை, இந்த பக்கம் திரும்பி இதான் கலராக தெரியும். உங்கள் பேர் என்ன? ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஸ்கூல் சேர்க்கலையா இன்னும்? ப்ரீகேஜி படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. ஹாய். ஹாய். சாக்லேட் இல்லை. தேங்க்யூ. பாய். பாய். இந்த பார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா தான் அதிகமாக இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஜம்பிங் கேமும் வச்சுருக்காங்க. ஸோ அதை ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் மஞ்சள் என்னங்கடா? ஏன்னா கொடுத்துட்டேன். ஒன்று என்ன வெளிநாடு அந்த மாதிரி போயிடும். இந்த பார்க்கில் தான் நம்ம சுற்றி இருந்தோம். நிறைய வந்து புது ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்னன்னே தெரில, எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 40 பேருக்கு மேலே வந்து நான் பேசியிருப்பேன் இன்றைக்கி மட்டும். ஸோ அதையெல்லாம் செட்டாக வந்து எல்லாமே வந்து கங்க்ராச் பண்ணி நல்லா பண்ணுங்கள், பார்த்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல்லாகவே இந்த பார்க் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான். சில்ட்ரன்ஸ்க்காக விளையாட இடம் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது எல்லா பக்கமே. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேன்டீனும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் எதனா வேணால் வாங்கிக்கலாம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மியூசியம் வந்திருந்தோம். ஸோ இந்த கவர்மெண்ட் மியூசியம் உள்ள போது பார்த்தீங்கன்னா 5 ரூபா வாங்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து லீவா, அப்புறம் செகண்ட் சாட்டர்டே நேஷ்னல் ஹாலிடேஸ் வந்து லீவு. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட் செகண்ட் சாட்டர்டே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியல. இல்லை இங்கே தப்பா 2 பார்க் இருக்குது. ஸோ நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனோம். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்ம இந்த பார்க்குள்ளே வந்துவிட்டோம். இந்த பார்க்குள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் பார்க்குன்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக வந்து லவ்வர்ஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. வீடியோ கேமரா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ட்ரன்ஸில் வாட்ச்மேனே பார்த்துட்டு இங்கே வீடியோ எடுக்காதீங்கப்பா, அங்கங்கே இந்த மாதிரி லவ்வர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க எதனா பண்ணி நீங்கள் அதை எதனா வீடியோ எடுத்து போட்டு
அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம யாராவது எதனா எடுத்து அவங்க நம்மளால் வீட்டில் மாட்டி இது அவங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனி என்ட்ரி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வாங்கினாங்க, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ தனித்தனி என்ட்ரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் வந்து நான் எடுத்து வேறு எதுவுமே உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஏதாவது திரும்புகிற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் அங்கங்கே ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன வீடியோ எடுத்து போட்டு அவங்க வீட்டில் மாட்டி இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுக்கல. கவர்மெண்ட் மியூசியம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு பிளேஸுக்கு போகிறேன். வேறு பிளேஸுக்கு எங்கேயாவது போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா நினைவகம் தான் வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த வீடா. ஸோ அவர் யூஸ் பண்ண பெட்டு, சேரு, பென்னு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு கீழே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பெரியாரோட பழைய ஃபோட்டோ, அண்ணாவோட பழைய ஃபோட்டோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லாகவே வாலில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் 2 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா அவர் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்குது. அதையும் நம்ம போயிருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே உள்ளே போகும்போது சொல்கிறாங்க நீ எடுத்ததுனா போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ் இங்கே பெரியார் வீட்லேயும் சரி, காஞ்சிபுரத்தில் இருக்க அண்ணா அவர் வீட்லேயும் சரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடும். எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். ஸோ மேப்பில் இப்போ கூகுள் மேப்பில் போட்டுலாம் இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பேட்ச் சானிட்டரி அங்கே தான் போக போகிறோம். அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு எக்ஸ்போவில் வந்து லாஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த இடம் போய் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளோடு பேட்ச் சானிட்டரி என்ட்ரன்ஸில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வந்து எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. கார்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிற்கிது. ஸோ ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்க பைக்லாம் கூட இருக்குது. வாவ், இவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா. இப்படி ஒரு ஆட்ஸ், இப்படி ஒரு பேண்ட் சானிட்டரி இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை நினைக்கும் போது எனக்கு அதிசயமாக இருக்குது. விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க, 5:30 மணி வரைக்கும் இருக்கும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:10. பைக் பார்க்கிங் தனியாக உள்ளே இருக்குது. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே. நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பேட் சானிட்டரி இந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சிடுறாங்க. காலைல 6 மணிக்கெலாம் ஆரம்பித்து சாயந்தரம் வந்து 5:30 மணி வரை இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரல இங்கே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்களே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதை நினச்சி தான் வந்தேன். பட் இங்கே வந்து நடக்கிறதே வேறு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து செடியெலாம் வச்சுட்டு என்னன்னு தெரில யாரெல்லாம் இப்போ ரொம்ப அடிக்குது பயங்கரமாக. வீடியோ கேமரா 500 ரூபாய், கேமரா 1000 ரூபாய். ரைட்டு பாருங்கள் எப்படி வச்சு சூப்பராக ரிசப்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து 25 ரூபா வாங்குறாங்க. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாவும், வீடியோ கேமராக்கு 500 ரூபாவும். கோபுரோ எப்படி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா கன்சிடர் பண்ணுறாங்க. 500 ரூபா கேட்பாங்க. தேவையில்லாத நம்ம ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வாங்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 20 ருபீஸு. ஸோ வாங்கலாம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேண்டீன் இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. ஸோ அது ரொம்பவே அதிகம். இந்த பேட் சானிட்டரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்த அப்புறம் கூட வீடியோ எடுக்கணும், சரி பர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லாம் கூட்டிகிட்டு போய் யூடியூப் சேனல் நம்ம சேனல் செக் பண்ணாங்க, என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேலே போய் பார்க்கலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நின்று பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ் எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஒரே ஒரு கொக்கு மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேர்ட்ஸுமே இது வரைக்கும் என் கண்ணுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த போட்லாம் வச்சுருக்காங்க. பட் போட்டிங்காக கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க யூஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்குது. அவங்க பார்த்தா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சேரு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா இல்லை. பட் மார்னிங் டைமில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேர்ட்ஸ் வரதும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிடையாது, அவங்களா வரது தான். பட் ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேடந்தாங்கல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்ட்ஸ் வருது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது.
இங்கே பேர்ட்ஸ் கம்மியாக வந்தாலும் மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வேடந்தாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கே கூட வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு பார்க்க முடியல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது. இல்லை என்ன பேர்ட்ஸ் அப்படின்னே தெரில. பட் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சன்செட்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். இந்த பேர்ட் சானிட்டரி நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். 6:30 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ 2 பேர் இருந்தால் சன்செட் பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் பெருசாக எதுவும் கேட்கல. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு அங்கே பிளேசஸ் நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நாமக்கல்லில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே டேஞ்சரஸ் ரூட்டான கொல்லி ஹில்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஊராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம எந்தெந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமையை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த உலகத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் நெக்ஸ்ட் விளாகில் உங்களுக்கு பார்க்குறேன். பை கைஸ். இந்த பேக் சைண்டில் உள்ளே வந்து எதுவுமே இல்லை. பட் வெளியில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மயில் வந்து சுற்றிட்டு இருக்கு.